மண்புழு உரம் வேர்மி கம்போஸ்ட் வந்து செடிக்கு போடுறது, அந்த வேரை சுற்றி லேசாக கிளறி விட்டுட்டு அந்த மண்புழு உரத்தை தூவி விட்டு மறுபடியும் ஒரு தடவை லேசாக கிளறி தண்ணி ஊற்றுனா அது வந்து செடிகளுக்கு கீழே இறங்கிரும். மண்புழு உரம் வந்து மொத்தமாக கரைஞ்சி உள்ளே போகக்கூடிய தன்மை உள்ளது. வேரை சுற்றி போடும்போது அந்த வேருக்கு வந்து அது நேரடியாக போய் சேரும். மண்புழு உரம் கூட போடலாமா, கூட ஆயிருமா அதனால எந்த தீங்கும் கிடையாது. செடிக்கு வந்து அதிகமாக போட்டாலும் அது நாளடைவில் எடுத்துக்கும், அந்த செடி வந்து எடுத்துக்கிறோம். கெமிக்கல் உரங்கிறது கூடுதலாக போட்டால் செடி செத்து போகும். இதில் வந்து அந்த மாதிரி வராது. இப்போ மண்புழு உரம் போட்டோன்னா நம்ம வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நீங்கள் மறுநாளே பார்த்தீங்க அப்படின்னா செடியெலாம் வந்து நல்லா தெளிர்ச்சியாக இருக்கும். 3 நாள் 4 நாளில் புது இலைகள், புது மொட்டுகள் வர ஆரம்பிக்கும். ஏற்கனவே இருக்கிற பூக்கள் வந்து நல்லா நின்று நல்ல பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு பூக்கள் நீங்கள் வந்து கண் கூட தெரிகிற மாதிரி இருக்கும் நீங்கள் மண்புழு உரம் உபயோகப்படுத்தும் போது செடியில் இருக்கிற மாற்றங்கள்.